நேத்து ஒரு 14 மணி நேரம் டிராவல் பண்ணி வர்க்கலாக்கு வந்ததால ரெசார்ட்டை ஒழுங்கா சுத்தி பார்க்காமலே தூங்கிட்டேன். காலையில ஏஞ்சி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது நம்ம இருந்தது ஒரு பீச் ரெசார்ட் போல. டைரக்டா நம்ம ரூம்ல இருந்து அருமையான வியூ. அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஆளா போயிட்டு குளிச்சும் ரெடி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நேரா நோட்டோடம் போனதே வர்க்கலா பீச் தான். நாங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போனன்ற கட்டாயத்துல தள்ளப்பட்டதால வர்க்கலா பீச்சை கொஞ்சம் சீக்கிரமாவே சுத்தி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அங்க போயிட்டு சில புகைப்படம் மட்டும் எடுத்துட்டு திரும்பவுமே ரூமுக்கு வந்துட்ட அப்புறம் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் 7 மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க ரூம்ல இருந்து கிளம்பும் போது டைம் 10 மணி பக்கம் ஆயிருச்சு. அப்புறம் ஒரு குட்டியோண்டு டிராவலுக்கு அப்புறம் போட்டிங் போற இடத்துக்கு வந்தோம். காலைல சாப்பாடு அது வரைக்கும் யாரும் சாப்பிடவே இல்லை. சரி முதல்ல போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு முடிவு எடுத்துட்டானுங்க. ஒரு அருமையான கேரளா மீல்ஸ் அதை முழுசா திருப்திகரமா சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் அங்கிருந்து நவுந்தனே. இந்த போட்டிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 200 பே பண்ணணும். நம்ம ஏற ஸ்பாட்ல இருந்து ஒரு சின்ன ஐலாண்டுக்கு கூட்டு போய் விட்டுருவாங்க. நான் இங்க எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். நினைச்ச மாதிரி தான் எதுவும் இல்ல. ஆனா இந்த இடத்துல இருந்து வியூ பாக்குறது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்மளால டார்சன் எங்க வந்தாலும் அவரோட குரல் வித்தைகளை காட்டாம விட மாட்டாப்ல. நாங்க எண்ணிக்கையில கொஞ்சம் அதிகமா இருந்ததால எங்களை மொத்தமா 2 பேட்சா பிரிச்சிட்டாங்க. போட்டும் அந்த ஒரே போட் இருந்ததால ஒரு பேட்ச் போயிட்டு வந்தா தான் அடுத்து இன்னொரு பேட்ச் போகவே முடியும். அதனால அங்கவே ரொம்ப டைம் ஆயிருச்சு. அப்புறம் அப்படியே போற வழியெல்லாம் ரசிச்சுட்டு நைட்டு சாப்பிடறதுக்கு ஒரு கடைக்கு வந்தோம். கேரளால நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. பரோட்டாக்கு சால்னாலாம் தர மாட்டாங்க. 2 பரோட்டா சாப்பிடலான்னு பார்த்தா பரோட்டாவோட ரேட் 20 ரூபா. ஆனா அதுக்கு தொட்டுக்க சிக்கன் கறியோட ரேட் 110 ரூபா. என்ன பண்றதுனே தெரியாம புலம்பிக்கிட்டே சாப்பிட்டு நைட்டு ஸ்டே பண்ண போற இடத்துக்கும் வந்து சேர்ந்தோம். எனக்கு இதோட இந்த பதிவு முடிச்சுக்கிறது தான் பிளான். ஆனா அங்க போன அப்புறம் பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். ஸ்டே பண்ற இடத்துல ஸ்லாட் அசைன் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல அப்படி ஒரு 2 பேர் இருந்தாங்க. அப்படி இருந்த 2 பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு வேற நைட் டியூட்டி போல. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு சொல்லவா வேணும். அவங்க கூட ஃபன்னா ஜாலியா 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அப்படியே நம்ம இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம பசங்க எல்லாரும் ஒரே ரோலே இருக்கிற மாதிரி சீட்டையும் வாங்கிட்டோம். அப்புறம் என்ன, இது தூங்க வேண்டிய நேரம். நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கும்.